உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்க இன்றும் கூட நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு முன்பாக நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான போதனைகள் அடங்கிய ஒரு புஸ்தகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பைபிள் முழுதுமே தேவன் எப்படிப்பட்டவர், மனிதன் எப்படிப்பட்டவன், பிசாசு எப்படிப்பட்டவன், தேவனுடைய குமாரனா இயேசு எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், பிசாசு எப்படி பாவம் செய்ய வைக்க பார்க்குறான், அப்படி பாவம் செய்ய வச்சு எப்படி நரகத்தை தள்ளிட்டு போகிறான், இயேசு வந்து எப்படி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார், அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே முடிவிலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன, அது நிமித்தம் வரக்கூடிய பரலோக நரகம் என்ன என்று சொல்லி எல்லா விஷயங்களை பற்றியும் பைபிள் சொல்லுகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரிடத்திலே உத்தமமாக இருந்தபோது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கர்த்தரை விட்டு விலகி போனபோது எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பைபிள் வாசிக்கும்போது எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பைபிள் அவனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பைபிள் உயிருள்ள புஸ்தகம் என்று சொல்லுவோம். ஒரு உயிரோட்டம், அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது, அது பேசுகிறது என்று சொல்லுவோம். அதாவது இந்த வேத வாக்கியங்களை எழுதியது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தன்னுடைய ஜனங்களை, தீர்க்கதரிசிகளை அவர்கிட்ட பேசி ஏவி இதை எழுத சொன்னார். அப்படியே மோசேயுடைய காலம் முதல் புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த யோவான் தான், சீஷனாகிய யோவான் தான் ரொம்ப நாள் அவரோட கூட இருந்த ஆள். அவன் மூலமாக வரைக்கும் இந்த வேத வாக்கியங்கள் தேவனால் எழுதப்பட்டது. அந்த யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின ஆள். அப்போ இப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவருடைய மனதிலே ஏவி, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி இதெல்லாம் எழுத சொன்னார். எதுக்கா இதெல்லாம் எழுதி வச்சா இன்றைக்கு நாம் அதை வாசிக்கும்போது தேவனுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக. இந்த எழுதி வச்சது மாத்திரமல்ல, இதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை எந்த அர்த்தத்தோடு அந்த வசனத்தை எழுதினாருன்னு அதை உங்களுடைய இருதயத்தில் விளங்க பண்ணுகிறார். ஆதலால் இந்த பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் இதை நம்மக்கிட்ட பேசுகிற ஆவியானவர் இருக்கிறாரே. அப்போ இந்த பைபிள் ஒரு உயிருள்ள ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கும்போது அது உங்களிடத்தில் பேசுகிறது. இங்கே பாருங்கள், 2 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று, நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் அவர் எப்போ பேசுகிறாரு அப்படின்னா, இந்த செய்தி பிரசங்கத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினார்னு சொல்லலாம். நீங்கள் ரைட்டு, ஒரு பாட்டு, கர்த்தருடைய வேத வாக்கியங்களை கொண்ட அந்த கிறிஸ்தவ பாட்டு, அதை நீங்கள் கேட்கும்போது அது உங்கள்கிட்ட பேசுது. சிலர் யாரோ சிறு பிள்ளைகள் கூட சில வார்த்தைகளை பேசும்போது கடவுளே பேசினார் அப்படின்னு நீங்கள் நினைக்க தோன்றுகிறது. அதையல்லாமல் கர்த்தரே உங்களிடத்தில் பேசுகிறார். எப்போ? நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்ப, நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் அவர் எழுதி வச்ச வசனங்களை உடைய இந்த பைபிளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா
கர்த்தர் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக மனதார உட்காந்து வாசிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிடுவார். பைபிளை திறந்து சும்மா எதையாவது ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு 10 வசனம் வாசித்தா கூட அதிலிருந்து ஏதோ ஒன்று பேசிடுவார். அப்போ உண்மையாகவே உத்தம இருதயத்தோடு கூட, திறந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு கூட, சுத்த இருதயத்தோடு கூட, ஆண்டவரே நான் உம்மை தேடுறேன், நீர் என்கிட்ட பேசணும், என்னை வழி நடத்தணும்னு சொன்னால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு எழுதியிருக்கே. அப்படியானா நீங்கள் தேவனையே பார்க்கலாமே, எப்படி இருதயத்தில் சுத்தமாக இருந்தால். அதுவும் இருதயத்தில் சுத்தமாக இருந்து திறந்த மனதோட தெளிந்த புத்தியோட இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இதன் மூலமாக உங்களிடத்தில் பேசுவார். அன்றாடு பேசுவார், தினந்தோறும் பேசுவார். நேற்று பேசிட்டேன் அதனால் இன்றைக்கி அவன்கிட்ட பேச வேண்டாம், இல்லை, தினமும் பேசுவார். நேற்று சாப்பிட்டதுனால இன்றைக்கி சாப்பிடாமல் யாரும் இருக்கிறோமா? நேற்று சாப்பிட்டோம்ல, அப்போ இன்றைக்கி விட்டுறலாம்ல? நான் இல்லை இன்றைக்கும் சாப்பிடணும். அதுபோல் நேற்று கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினது நேற்று உங்களுடைய வாழ்க்கைக்காக. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது, கேட்கிறது, இன்று கர்த்தர் உங்களை வழிநடத்துவதற்காக. உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்து, இது சரி, இதில் செய்ய, இது சரியில்லை, அதை செய்யாத, இது நல்லது, இது செய்யலாம், இது கெட்டது செய்யக்கூடாது என்ற உணர்வை கொடுத்து, ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும்போது கர்த்தர் ஒரு உணர்வை கொடுக்கிறார். அது தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது, பிசாசை பற்றிய வெளிப்பாட்டையும் கொடுக்கிறது, சக மனிதர்களை பற்றிய வெளிப்பாட்டை கொடுக்கிறது. ஏன், நீங்களே தேவனுக்கு முன்பாக எந்த நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்றும் இந்த வசனங்கள் உங்களுக்கு போதிக்கிறது, காட்டுகிறது. அவ்வளவு வெளிப்பாடு இருக்கிறது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் மனதில் ஒரு உணர்வு இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும்போது ஒரு வசனம் ஏதோ பேசுது, நமக்கு ஏதோ சத்துருக்கள் நம்ம செய்ய பார்க்குறாங்களா தோணுது, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிலாம் தோணுது. ஆக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது அவர் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. மனசார வாசிச்சிங்கன்னா கட்டாயமாக பேசிடுவார். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னு தெரியலை, வெயிட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்வில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை, அப்படியெல்லாம் எழுதியிருக்குல்ல. ஆக கர்த்தருக்கு காத்திருந்தால், அவரை நோக்கி பார்த்தால், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீதிமான்களுடைய பாதை வாழ்க்கை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா? நீதிமான் யார்? அவருடைய பிள்ளையாக இருக்கிறவங்கெல்லாம் நீதிமான்கள். இந்த உலகத்தில் பாவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாவிகள். ஆனால் கர்த்தாவே இந்த பாவத்தை விட்டு பிசாசை விட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னாக்கா கர்த்தர் உங்களை நீதிமான் அப்படின்னு உங்கள் மேலே குறிச்சிடுறாரு. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் காலப்போக்கில் அதிகமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று. ஆக இந்த பைபிள் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தா ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தா இதை மத புஸ்தகம்னு சொல்லிடலாம். அது மதம் இல்லை, அது தேவன் நம்மோடு கூட ஒரு உறவாடுகிற, நம்மிடத்தில் பேசி நம்மை வழிநடத்துகிற அப்படி ஒரு புஸ்தகமாக இருக்குது. அப்புறம் நம்முடைய சமுதாயங்கள், கலாச்சாரங்கள், இந்தந்த கலாச்சாரமெல்லாம் தேவனுக்கு ஒத்து போகும், இந்தந்த கலாச்சாரமெல்லாம் தேவனுக்கு ஒத்து போகாது. இப்போ தேசத்தில் சட்டம் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரின சேர்க்கை பாவம் இல்லை, விபச்சாரம் அது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, இன்னைக்கு ஏற்கனவே அதெல்லாம் போட்டாங்க. அப்போ இந்த சமுதாயங்கள், உலகத்து சமுதாயங்கள், அது எவ்வளவு பாவத்தில் போகிறது சரின்னு அது சொன்னாலும், இந்த பைபிளும் சரி, இந்த பைபிள் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிற கர்த்தரும் சரி இந்த காரியங்களை ஒத்துக்கிற மாட்டார். சில காலங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய உயர்ந்த கிறிஸ்தவ தலைவர்,
அவர் சொன்னார், அந்த 10 கட்டளைகள்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதில்லை, படிங்க. ஆனால் எங்கேயாவது சில இடங்களில் அந்த 10 கட்டளையில் இருக்கிறது போல் அது நமக்கு அவ்வளோ ஒத்து போகலைன்னா நம்ம நீங்களாக நிதானிச்சு எது சரியோ அதை செய்யலான்னு ஒரு பெரிய மத தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டார். இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்போ மத தலைவர்களாக இருந்தால் கூட அந்த சமுதாயத்தை கெடுக்கிற அளவுக்கு அவங்களும் ஏதோ ஒன்று சொல்லிட முடியுது. அப்போ இந்த சமுதாயங்கள் இந்த வேத வாக்கியங்களுக்கு தேவனுக்கு ஏற்றபடி ஒத்து போகிறதா ஒத்து போகாததா அப்படின்னெல்லாம் இதை வாசா கண்டுபிடிச்சிருவீங்க. அது மாத்திரமில்லை, இந்த பைபிள் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்குது. அன்று அப்படி இருந்துச்சு, இன்றைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் அநேகத்தை எழுதியிருக்கிறார். இயேசு எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார் அப்படின்லாம் தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பிறப்பின் போது நிறைவேறியது. பெத்லஹேமில் பிறப்பாராம். அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கழுதைக்குட்டி மேலே ஏறி வருவாராம். அதெல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் நிறைவேறிச்சு, தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இன்னும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. இனிமேல் என்ன நடக்கும், இப்போ கடைசி காலங்களில் என்ன நடக்கும் அதெல்லாம் எழுதியிருக்கு. பின்னாடி வரக்கூடிய நரகம் பரலோகம் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை பற்றி எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுகூலமாக இருந்தவங்களுக்கு என்ன நடக்கும், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இருந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு நியாய தீர்ப்பின் புஸ்தகம். எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற புஸ்தகம். அதனால் இந்த புஸ்தகம் ஏதோ ஒரு ஸ்கூலில் காலேஜில் படிப்பிக்கிற அந்த வேறு புஸ்தகங்கள் அல்ல, பாட புஸ்தகங்கள் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கை சார்ந்தது, நம்முடைய மனம் சார்ந்தது, நம்முடைய ஜீவன் சார்ந்தது, நம்முடைய குடும்பம் சார்ந்தது. முடிவிலே எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்மை போதித்து நடத்தக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆதலால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறது அவசியம். இது வரைக்கும் பைபிள் இல்லாதவங்க வாங்குங்க. பைபிளை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இன்னும் ஒரு தடவை கூட வாசிக்கலை அப்படின்றவங்க அது என்னத்துக்கு, அது வாங்காமல் இருக்கிறதுக்கு சமம். கர்த்தருடைய வார்த்தையவே வீட்டில் வச்சுக்கிட்டு நான் இன்னும் ஒரு தடவை கூட வாசிக்கலை அப்படின்னா அப்போ கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அப்படி தானே? இப்போ என்ன சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிறீங்க, பைபிள் நீங்கள் வாசிக்கிறப்ப அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. அப்போ நான் பைபிள் வாசிக்க எனக்கு நேரம் இல்லைன்னா அப்போ நீங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கல, அதான் அர்த்தம். கடினமாக பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. இப்படி பேசியாவது ஒரு வேளை நீங்கள் கவனிப்பீங்களான்னு பார்க்குறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீணாக எவ்வளவு காலத்தை ஓட்டி கொண்டிருப்பீர்கள், இது நாள் வரையும் கர்த்தருக்காக எதை சாதித்தீர்கள்? உங்களுக்காக ஜீவன் தந்து சிலுவையில் அவ்வளவு பாடம் சிந்தி அவ்வளவு வேதனைகளோட அவ்வளவு ஏச்சு பேச்சுகளின் மத்தியில் மிகவும் அவமானப்பட்டவராய் அசட்டை பண்ணப்பட்டவராய் அப்படி பயங்கரமான சிலுவை மரணத்தை சந்தித்த அந்த இயேசு எதுக்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணுங்கிறதுக்காக. அவர் அந்த நரகத்துக்கு எதுக்கு போனார்? அந்த நரகத்துக்கு நாம் போகக்கூடாதுன்னு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிற தேவனை பற்றி அவர் என்ன பேசுகிறார் என்று கவனிக்காமல் நான் பாட்டுக்கு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன், இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அது நான் ஒன்றும் சொல்லலை. தேவனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நீங்கள் சமீபமாக இருக்கீங்க அல்லது தூரமாக இருக்கீங்கன்னு அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் அன் இண்டெக்ஸ். தேவனுக்கு அருகாக எவ்வளவு சமீபமாக இருக்கிறீர்கள், தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அது உங்களுடைய இருதயத்திலே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கறதா இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணலைன்னா கூட ஐயோ இன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் போச்சு, இன்றைக்கி பைபிள் வாசிக்காமல் போச்சு அப்படியெல்லாம் தோணுதா? அப்போ எவ்வளவாய் கர்த்தர் நம்மை நடத்த முயற்சிக்கிறார். அவர் முயற்சித்தோன்னா ஒன்றும் நடந்துடாது. நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அவர் சொல்கிறதுபடி காரியம் நடக்கும். அவர் சொல்லிட்டே இருப்பார், நம்ம ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவர் சொல்கிறது ஒன்றும் நடக்காது. என்னென்ன செய்ய இப்படி செய்யணும் அவர் சொல்கிறாரு, வழி நடத்துகிறார். அப்போ தான் அதுக்கு அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஆதலால் தான் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. கர்த்தரை தெய்வமாக கொள்ளாமல் வேறு எதையாவது இந்த மிஷின் ஒன்று இருக்குது, எதை சாமி நான் கும்பிட்டோன்னு என்னை காப்பாற்றிடுமா? காப்பாற்றாது. நிஜ கடவுள் வேணும். அதுக்கு
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் தேவை. அவர் நம்மை பிள்ளையாக உண்டாக்கினவர், நம்மிடத்தில் பேசுகிறவர், மனசாட்சியிலே உள்ளுணர்வில் நம்மிடத்தில் பேசுகிறவர். நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்மோடையே கூட வந்து நம்மோட கூட தங்கி குடியிருக்கிற ஆளாக மாறிடுறார். இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா பிதாவாகிய தேவன் வருகிறார், இயேசு வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்போ நம்மளோட சேர்ந்து மொத்தம் 4 ஆள் இந்த வீட்டுக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே நம்ம குடியிருக்கிறோம். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நம்மளும் சேர்ந்து மொத்தம் 4 பேர் இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளே 4 பேர் குடியிருக்கலாம். எப்போ? நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோட கூட ஐக்கியம் கொள்ளும்போது. கர்த்தாவே நீர் சொல்கிற காரியத்தில் நான் செய்ய முடியாது, எனக்கு இந்த பாவம் வேணும் அப்படின்னா அவர் வரவே மாட்டார். அப்போ நீங்கள் மட்டும்தான் உங்கள் இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, கர்த்தர் வரமாட்டார். வேணாக்கா பிசாசு வருவான், எந்தெந்த பாவத்தெல்லாம் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை ஏவுறதுக்கு அவன் வந்து உட்காந்துக்கிடுவான். நீங்கள் எந்த காரியத்தை கட்டாயமாக எனக்கு விட முடியலன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியத்தை சம்மந்தப்பட்ட பிசாசு உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ நான் 10 நாளாக அவன் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவன் குடிகாரன் கிடையாது. ஆனால் அவன் என்னைக்கு என்னால் விட முடியலன்னு சொல்கிறானோ அன்றைக்கி அவன் குடிகாரன் ஆகிட்டான். அது எப்படி ஆகிட்டான்? அந்த குடிகார பிசாசு இவனுக்குள்ளே வந்து குடியிருந்துக்கிட்டு இவன் அந்த குடியை விட முடியாதபடியான போட்டு ஏவி தள்ளிட்டு போய் இருக்கிற வீட்டருக்கு வித்தாக கொண்டு போய் சாராயத்தை வாங்கி குடிச்சிடணுங்கிறான். அப்போ அவன் குடிகாரன் ஆகிட்டான். அந்த குடிகார பிசாசுக்கு இவன் அடிமையாகிட்டான். அப்போ அவன் அடிமையாகிட்டான்னா இவன் இந்த சரீரத்துக்குள்ளே இவன் குடியிருக்கான். அந்த இவனோட சேர்ந்து அந்த குடிகார பிசாசு வந்து குடியிருக்குது. சில இடத்துல சிலது பார்த்திங்கனாக்கா சண்டை போட வைக்கிற பிசாசு, கோபக்கார பிசாசு, வஞ்சக பிசாசு, பொய் சொல்கிற பிசாசு, அதுக்கெல்லாம் வந்து இவனோட சேர்ந்து இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் பாருங்க, ஒரு மனுஷன்ட்ட லேகியோன் 6000 பிசாசுகள் ஒரு மனுஷன்ட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கேன். அதெல்லாம் எப்படிங்க? அவங்கெல்லாம் தேவனுக்கு இடம் கொடுக்காததுனால மற்ற பாவங்கள் எத்தனை மாதிரியான பாவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அத்தனை மாதிரியான பிசாசுகள் வந்து அவன்கிட்ட வந்து குடியிருக்க வருது. ஆச்சரியம், 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளையா அப்படின்னு. அதாவது உன்னோட ஒன்று அப்படியே அப்ளை ஆகி அது உள்ளுக்கு வந்து குடியிருக்குது. நமக்கு தெரியும் ஒரு பிசாசு இருந்தால் கூட வீட்டில் எவ்வளோ குழப்பம் நடக்குதுன்னு. 6000 பிசாசு வந்து அவன் வாழ்க்கை எப்படியா இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டுமென்று வழி நடத்துகிற புஸ்தகம் தான் இந்த பைபிள்னு சொன்னேன். அதனால் பைபிள் நீங்கள் வாசிக்கணும். என்ன எழுதியிருக்கிறார் கவர் டு கவர், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்ன எழுதியிருக்கிறாருன்னு ஒரு தடவை வாசித்து வைக்கணும். நியூஸ் பேப்பர் வாசித்த மாதிரி வாசித்து வைங்க. ஆனால் அதை வச்சு பேசுவார். கர்த்தருடைய உங்கள் உள்ளத்தில் பேசுவார். சில வீட்டில் சில காரியங்கள் நடக்கும், அல்லது ஊரில் சில காரியங்கள் நடக்கும். உடனே பைபிளில் இருக்க ஏதோ ஒன்று ஞாபகம் வரும். ஓ, அது மாதிரி இங்கே நடக்குதே அப்படின்னு நீங்கள் சில பாவங்கள் வர்றப்போ சோதம் குமாரா மாதிரி இல்லைங்க நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் உற்சாகப்படுத்துவார், சரியில்லைன்னா நெல்லு பார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கமான வேதத்தை வாசியுங்கள். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தை பற்றி உங்களிடத்தில் ஒரு முன்னுரை கொடுக்கிறேன். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினது. அடுத்து பிரசங்கிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினதான் தான். அப்புறம் உன்னத பாட்டுன்னு எழுதினதும் அந்த சாலமோன் தான். அப்போ 3 புஸ்தகங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, 3 புஸ்தகங்களும் ஞானியாகிய சாலமோன் எழுதியது. இந்த சாலமோனை பார்க்கலும் ஞானம் உள்ளவங்க அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அவனை போல் ஐஸ்வர்யம் உள்ள ஆள் அவனுக்கு முன்னாடியும் இல்லை அவனுக்கு பின்னாடியும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு ஆள். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அநேக காரியங்களை அவன் சந்திச்சிருக்கிறான், அனுபவப்பட்டிருக்கிறான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த போது என்னெல்லாம் செஞ்சான். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த போது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான்.
எந்த நாட்டு ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எந்த நாட்டு ஜனங்கள் எங்கேருந்து கடந்தாலும் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு வேண்டுனா அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு அப்படி ஜெபம் பண்ணதும் அந்த ஆலயத்தை கட்டினதும் அந்த சாலமோன் தானே. ஆனால் பின்னாடி ஒரு காலங்களில் கர்த்தரை விட்டுட்டு உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் நான் பார்க்கணும், அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லா பாவங்களும் அது என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த பாவங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டானா. சூரியனுக்கு கீழே அவன் பார்க்காது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் பார்த்தானா. கடைசிக்கு இவனு அதெல்லாம் போய் அனுபவித்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தா அது என்ன சொல்கிறான் கடைசியில், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, தேவனற்ற வாழ்க்கை மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அவன் என்ன சொன்னான், சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததுன்னு சொன்னான். சூரியனுக்கு மேலே எல்லாம் பார்த்துருக்கணும், கர்த்தர் அங்கே இருக்கிறார். சூரியனுக்கு கீழே அவன் பார்த்ததெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளையும் கல்யாணம் பண்ணான். என்னடா கடைசிக்கு 1000 பேருக்குள்ள ஒரு மனுஷனை கண்டேன், 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை நான் பார்க்கலேன்றான். அது உண்மையாக இருந்த ஒரு மனைவி ஒருத்தி அவனுக்கு கிடைக்கலையாம். ஆனால் உண்மையாக இருக்கிற ஆட்களுக்கு உண்மையான மனைவிகள் புருஷர்கள் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவன் ஆள் உண்மையாக இல்லை. 700 பேரை கல்யாணம் பண்ணால் அப்புறம் 300 மறுமனையாட்டிகள், மொத்தம் 1000 பேரில் ஒருத்தி கூட இவனுக்கு உண்மையான ஆளாக இல்லை. அதானுங்க பிரச்சனையே. அப்போ இவ்வளவு கல்யாணம் பண்ண அது மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நான் மற்ற எல்லார காட்டில் வேகமாக சம்பாதிச்சேன், ஆனால் எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மற்றவெல்லாம் அறிவு கட்டவனாக இருக்கான், நான் ஞானியாக இருந்தேன், ஆனால் அவனும் சாகுறேன் நானும் சாகுறேனே அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எல்லோரும் சாகுறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, அவரவர் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, உத்தமமாக இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு வருவார்கள், கர்த்தர் கொண்டு வந்து நியாய தீர்ப்பில் நிறுத்துவார்னு அறிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக நட அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த புஸ்தகத்தை. அப்போ உலகமெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இதில் ஒன்றும் இல்லை மாயைன்னு கண்டுபிடிச்ச ஆள் அவன் அநேக நீதிமொழிகள், உவமைகள், நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். அதை படித்து வைக்கிறது நமக்கு நல்லது. பைபிளில் சங்கீதத்துக்கு பிறகு இந்த நீதிமொழிகள் வருது. நீதிமொழிகள் வந்து இந்த உலகத்தில், இந்த பொல்லாத இந்த உலகத்தில், பாவிகள் நிறைந்த உலகத்தில், பிசாசு இவ்வளவு தீவிரமாக கிரியை செய்கிற இந்த உலகத்தில், பிசாசோடைய கண்ட்ரோலில் இந்த உலகமே அந்தகாரத்துக்குள்ளே கிடக்குது அப்படிங்கிற இந்த உலகத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நீங்கள் ஞானமாக நடந்துக்கிறது, எப்படி நீங்கள் ஞானமாக நடந்து இவங்களோட போய் சிக்கிக்கிறாமல் இருக்கிறது, எப்படி நீங்கள் ஞானமாக நடந்து தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ்கிறது, தேவனுடைய பிள்ளைக்கேற்ற எப்படி ஒரு நற்குணத்தோடு வாழ்கிறதுன்னு போதிக்கிற ஒரு புஸ்தகமாய் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31 அதிகாரம் இருக்குது. 31 அதிகாரம் எதுக்கா, ஒரு மாதத்தில் நீங்கள் விரும்பினா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 31 நாளில் 31 இந்த நீதிமொழிகள் அதிகாரத்தையும் வாசிச்சிருவீங்க. அது வந்து எ காம்ப்ரிஹென்சிவ் பிக்சர். அதாவது உலகத்தில் உங்களுக்கு தேவையான பூமிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா போதனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போதனைகளும் உங்களுக்கு வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வாசித்து வச்சிங்களா, நல்லா விளங்குற மாதிரி வாசிச்சிங்களா, அவசரப்பட்டு வாசிக்காமல் நிதானமாக ஒரு தடவையாவது வாசிச்சிங்களா. நீங்கள் ஒரு தடவை வாசிச்சிங்கன்னா கூட உங்களோட வாழ்க்கையின் காலகட்டங்களில் ஒவ்வொரு தடவையும் அது பேசும். அங்கே எழுதியிருக்கேன், நம்ம அப்படி வாசித்தோமே, அதெல்லாம் ஞாபகம் வரும். அதனால் ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் வாசிங்க, நீதிமொழிகள் வாசிங்கன்னு சொல்லுவோம். அப்படி வாசித்தா நமக்கு நல்லது. அதாவது நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னாக்க இங்கே வாசிக்கிறதுல ஏதோ ஒன்று அந்த ஆபத்து வருது, எச்சரிக்கையாருன்னு இது பேசிடும்.
இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப ஏன் ஆபத்து இருக்குது, எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிற உணர்வு நம்ம இருதயத்தில் வந்துடும். அதனால் இதை வாசிக்கிறது நல்லது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு தடவை கூட நான் நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து முடித்தது இல்லைங்க. அதில் அவசரமாக வாசிச்சிருக்கேன், ஆனால் நிதானமாக வாசிக்கலைன்னா, நிதானமாக உட்காந்து 31 அதிகாரம் தானே, எத்தனை பக்கம் இருக்குது, 31 அதிகாரமும் சேர்ந்து 791 763 30 பக்கம் கூட இல்லை. 31 அதிகாரமும் 30 பக்கங்கள் கூட இல்லை. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மாதிரி கணக்கு. நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் நிதானமாக வாசித்தா அந்த பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வசனங்கள் அடங்கிய பழமொழிகள்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. பழமொழிகள் எல்லா காலகட்டத்துக்கும் ஒத்து போகிறது. அதே போல் இந்த நீதிமொழிகளும் எல்லா காலகட்டத்துக்கும் ஒத்து போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. அதனால் இதை வாசியுங்கள். நான் இதில் முதல் 10 வசனங்கள் இல்லை 7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனு இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். யார் எழுதுனான்னு. அடுத்து, இவைகளால் இந்த 31 அதிகாரத்தையும் வாசித்தா, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. என்னது? ஞானத்தை கண்டுபிடிச்சிருவீங்களாம், போதைன்னா என்ன, கர்த்தர் என்ன நமக்கு போதிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களாம், அறிந்து புத்திமதி. புத்தின்னா என்னது? தீமைக்கு விளைவதே புத்தி, கெட்ட காரியங்களில் போகாமல் தப்பிச்சுக்கிறது தான் புத்தி. புத்திமதிகளை உணர்ந்து, அதை உணர்ந்து பார்க்கறது, உணர்ந்து விவேகம், விவேகமாக அவன் வேலை செஞ்சுட்டாங்க, நடந்துங்க. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். விவேகம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, நிதானம்னா என்ன? இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இதை வாசித்தா பேதையாக இருந்தால் கூட, பேதை என்னென்னா ஒன்றும் தெரியாத ஆட்கள் கூட அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும், வினாவையும் கொடுக்கும். இது என்னது அப்படின்னு கேள்வி கேட்க வச்சிருமா. வினாவையும் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபர்களுக்கு இது என்னதுன்னு கேள்வி கேட்க வைக்கும், அறிவை கொடுக்கும், விவேகத்தை. விவேகம்னா எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக நடந்துக்கிறதுக்கான ஆலோசனை. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். புத்திமான்னா நமக்கு இன்னும் அறிவு நிறைய வேணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் வாசித்து வச்சு அறிவுள்ள ஆளாக இருக்கணும், புத்திமானாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அறிவிலே தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து, அதான் விவேகம் இருக்கிற ஆள் தான் அந்த அவன் நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். அதுதான் எழுதியிருக்கு. இந்த 31 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. வெறும் 30 பக்கங்களுக்குள்ளே 29 பக்கமாக என்ன வருதுன்னு போல், அதுக்குள்ளே இவ்வளவு விவரங்கள் எழுதியிருக்கு. ஒரு தடவை நல்லா வாசிச்சிங்களான்னு கர்த்தர் கேட்க வர்றார். சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் தான் கர்த்தர் போதிக்கிற போதனையும் அதெல்லாம் அசட்டை பண்ணுவாங்களாம். நம்ம எந்த கேட்டகரி, நம்ம எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஏன் இப்போவே சரியாயிடலாம். கர்த்தருடைய ஆலோசனை என்ன, அவருடைய போதனை என்ன, நம்ம எப்படி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறது எல்லாம் எழுதியிருக்கே. இந்த பொல்லாத உலகத்தில் இந்த ஆட்கிட்ட போய் மாட்டாமல் இருக்கிறது எப்படி, எல்லாம் எழுதியிருக்கே. அதை நாம் நினைத்து பார்த்து இந்த வேதத்தை நீங்கள் நீதிமொழிகளை வாசியுங்கள். நிதானமாக வாசித்து அர்த்தம் புரிஞ்சு வாசிங்க. இந்த 31 அதிகாரத்தையும் ஒரு தடவை கட்டாயமாக நல்லா புரிஞ்சு வாசிங்க. அது உங்கள்கிட்ட பேசும். அதுக்கப்புறமும் கூடுமான வரையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க முடிஞ்சால் நல்லது. ஓகே, காட் பிளஸ் யூ.